சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/5/2025 புதன்கிழமை, சித்திரை மாதம் 24ஆம் நாள். தசமி திதி காலை 10:20 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. பூரம் நட்சத்திரம் இன்று மாலை 6:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நல்ல பண லாபம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அவர்களுக்கு இது அமையும். அதை போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளிலும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் பகவான் இப்போது 1ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். இவ்வளவு நாள் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தையே பார்த்த இந்த புதன் கடன் நோய் போன்ற எதிர்ப்பு போன்ற சில மனக்கலக்கங்களை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்திருந்தார் என்றதான் உண்மை. இந்த 3-4 மாசத்துல என்ன கடன் வாங்கினீங்களோ, எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, அது எல்லாமே விலகக்கூடிய முதல் ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பா சொல்ல முடியும். 6க்குடையவர் அதற்கு 8ஆம் வீடான ராசியில வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்துல ஒரு இஎம்ஐ கட்ட முடியாம போனவங்க, மாச வாடகை கூட கொடுக்க முடியலங்க, அல்லது ஒரு இஎம்ஐ 2-3 மாதம் நின்றுச்சுங்க, கிரெடிட் கார்டு கடன் கட்ட முடியாமல் போச்சுங்க, ஒரு தகுதிக்கு மீறி ஒரு கடனை வாங்கிட்டேன், அல்லது ஒரு சூழ்நிலையினால கடன் வாங்கிட்டேன், ஆனால் அதை எப்படி கட்டுறதுன்ட்டு பரிதவிக்கின்ற ஒரு மனநிலைமையில் இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் பற்றிய கலக்கங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல ஆரம்பம், நல்ல மாற்றம் உருவாகி பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு லிபரல் என்று சொல்லப்படக்கூடிய எதிலும் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-5க்கு உரியவரான புத்திரம் மற்றும் பணத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தை குறிக்கக்கூடிய புதன் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கும் மேலாக அவர் 11ஆம் இடத்துல நீச்சபங்கம் என்கின்ற நிலைமையினால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, பிள்ளைய சரியான முறையில் கல்வி அமைப்புகள் நல்லா இல்லை, படிக்க போகின்ற இடங்களில் இப்படிப்பட்ட சிக்கல்கள், அல்லது தூர இடத்திற்கு பிள்ளை போயிடுச்சு, பெற்றது ஒன்றே கண்ணே கண்ணுன்ட்டு அது தூர இடத்துல இருந்து அதை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது என்கின்ற மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் நல்லதுகளே நடக்கவில்லை, அல்லது பண விரயம் என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, பணம் எப்படி வந்தாத்தானே ஏதாவது ஒரு சரியான விதத்தில் சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக குடும்பம், குழந்தைகள் போன்ற விஷயத்திலும் தன விஷயத்திலும் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்திருந்த கடந்த 3 மாத காலமாக எதுவுமே சரியா இல்லையங்க, சரியான யோசனையும் வரமாட்டேங்குது, உதவியும் வரமாட்டேங்குதுன்ற மாதிரியான சிக்கல்களில் இருந்து வந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படியே மெதுமெதுவாக நல்லவைகள், மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனாதிபதி அப்படியே இருள் தன்மையிலிருந்து வெளியே வந்து விட்டதால் இனிமேல் ரிஷபராசிக்காரர்கள் சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் ஆரம்பமாகும் நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 10ஆம் இடத்தில் அவர் நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலையும் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்து பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் ஒரு 3 மாத காலமாக நன்றாக இல்லை. உண்மையை சொல்லப்போனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க, கன்னி ராசி, கன்னி லக்கணம் போன்றவைகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு 3 மாதமாக மனசு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போது விலக ஆரம்பிக்குது. ராசிநாதன் நீச்சத்திலிருந்து வெளியே வந்து விட்டதால் தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. புதன் தசை நடக்கிறவங்க, புதன் புக்தி நடக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமேல் கொஞ்சம் ஒரு மாதிரியான கடுமையான சூழல்கள் இருந்தது அப்படியே விலகி எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள், கலக்கமான மனசோடு இருந்து கொண்டிருந்தவர்கள், அல்லது எதிர்காலம் எப்படின்னு தெரியலையே, இதை போய் இதில் பண்ணலாமா, இதை போய் இதில் பண்ணலாமா, ஐடியா கொடுக்கறதும் சரியா இல்லையே என்கின்ற மாதிரியான ஒரு குழப்பம், கலக்கம் போன்ற நிலைமைகளில் இருந்து வந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய நிம்மதி, மிகப்பெரிய மனோபலம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ராசிநாதன் நீச்சத்திலிருந்து வெளியே வந்து விட்ட நல்ல நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு புதன் 10ஆம் இடத்திற்கு மாறி இருக்கின்ற நாள் என்று
மூன்றாம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஒரு நீச்ச நிலைமையில் இருந்ததுனால கடந்த காலங்களில் ஒரு சில மாதங்களாகவே எதிலும் விரயம் விரயம் விரயம், வருமானத்தை விட விரயம் தாங்க அதிகமாக இருக்குது. காசையே கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் செலவாகவே ஆகிக்கிட்டு இருந்ததுங்க என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருந்து வந்த அனைவருக்குமே இனிமேல் விட்டதை பிடிக்க முடியும் என்கின்ற அமைப்பில் வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரைக்கும் கை கொடுக்காத பங்குச்சந்தை அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, தாய்மாமனால கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்தவர்கள், மாமன் பெண்ணு மாமன் பையன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மச்சான் முறைகள்லையும் கூட கொஞ்சம் கஷ்ட நஷ்டம், குறிப்பாக பெண்ணு கொடுத்த இடத்துல வாங்கின இடத்துல இந்த சிக்கல்கள் இருந்தவர்கள், சம்பந்தி சண்டை போன்றவைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். எதையும் ஒரு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக புத்திசாலித்தனமாக சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான புதன் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே அவர் நீச்சம் என்கின்ற ஒரு மாதிரியான எதுலேயுமே சக்தி இழந்த நிலைமையில் இருந்தார். அதனால் காசு பண விஷயத்தில் கவலைகளில் இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நேற்றிலிருந்து நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. புதன் 9ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால 2, 9, 11 தொடர்புகள் ஏற்படுகின்றன. இதுவரைக்கும் சம்பாதிக்க முடியாத அமைப்பில் இருந்தவங்க, தொழிலெலாம் நல்லா தாங்க வச்சுருக்கிறேன், வியாபாரம் நல்லா தான் இருக்குது, சரியான இடத்துல தான் இருக்குது, வருமானம் வரத்தான் செய்யுது, ஆனால் வியாபாரம் ஆனாலும் லாபம் இல்லை என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே, அல்லது வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கிறது, 10 பைசா கூட மிச்சம் பிடிக்கிற அளவிற்கு தாராள வருமானம் வரலை. ஒரு 100 ரூபாய் வருமானம் வந்தால் 50 ரூபாய் செலவு, 30 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறது என்கின்ற மாதிரியாக இருக்கணும் இல்லையா, அது மாதிரி கூட இல்லைங்க என்கின்ற மாதிரியாக நிலைமையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இந்த நாள். பாக்கியத்தில் இன்றைக்கு புதன் வந்து இருக்கிறதுனால அப்பா வழி சொத்துக்களை அனுபவிக்க தடை இருந்தவர்களுக்கு அந்த தடை நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்று முதல் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இதுவரை 7ஆம் இடத்துல அவர் நீச்சபங்கமாக இருந்தவர் இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து நண்பரோடு சேர்ந்து நல்ல சூழ்நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சில மாதங்களாகவே புதன் நீச்ச அமைப்புகளில் இருந்ததுனாலையும் சனியோடு ராகுவோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்புகள் இருந்தனாலையும் எதை செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்கள், நட்பு நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை அடைஞ்சவங்க, புருஷன் பொண்டாட்டி உறவுகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தவங்க, திருமணம் தடைபட்டு போனவர்கள், திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க, நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் நின்று போச்சு, நிச்சயார்த்தம் செஞ்சதுக்கு அப்புறமும் நின்று போச்சு, அல்லது திருமணம் இழுத்து கொண்டே போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள், குறிப்பாக காதல் திருமணத்திற்கு தாய் தந்தையிடம் அனுமதி போன்றவைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இனிமே ஒரு 20 நாட்களுக்குள்ள படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதன் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் நல்லவைகள் மட்டுமே நடக்கும். என்ன கூடுதலாக அலைச்சல்கள் யாருக்காவது இருக்கும், ஒரு அடிக்கடி ஒரு வண்டி வாகனத்தில் போகக்கூடிய அமைப்பு அல்லது அடுத்தடுத்த ஊர்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு என அலைச்சல்கள் இருந்தாலும் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9, 12 கூடிய புதன் இது நாள் வரை 6ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்த நிலைமைகள் மாறி இப்போது புதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். பாக்கியாதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறது. மனைவியால் லாபம், கணவனால் லாபம், இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கணவனிடமிருந்து நல்ல மாற்றங்கள் போன்றவைகளை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒன்று. விரய செலவுகள் அதிகமாக இருக்கின்றன, கடன் தொல்லைகள் கவலைப்படுகின்ற அளவுக்கு இருக்கின்றன என்கின்ற மாதிரி துலாம் ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கல்கள் கடந்த காலத்தில் இருக்குதுன்றதான் உண்மை. இந்த வருஷத்துலேருந்து படிப்படியாக நல்லா ஆகும்னாலும் போன வருஷம் இருந்து வந்த சிக்கல் தானே, அந்த மாதிரியான சிக்கல்கள், கடனை என்ன செய்வது, நோய் அமைப்புகளை எப்படி பண்ணுறது, நோய்க்கு சரியான மருத்துவர் யார் என்பது மாதிரியான அடையாளங்கள் தெரியாமல் இருந்து வந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் படிப்படியாக ரிலீஸ் ஏற்படும். 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், துலாம் ராசியில் பிறந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் இல்லாமல் வெளியிடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 8, 11க்கு அதிபதியான புதன் இப்போது நீச்சத்திலிருந்து அப்படியே விலகி 6ஆம் இடத்தில் இருக்கிறார்.
பொதுவாகவே 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு அருமையான நல்ல அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக ஜீவனாதிபதியோடு அவர் சேர்ந்திருப்பது என்பது இதுவரைக்குமே தொழிலில் அதிர்ஷ்டமே இல்லைங்க. பாருங்கள், என் கூட தான் அவரும் தொழில் ஆரம்பித்தார், எதிரில் தான் வச்சுருக்கிறாரு, பக்கத்தில் தான் வச்சுருக்கிறாரு, அவருக்கு இருந்த முன்னேற்றம் எனக்கு இல்லாமல் போச்சுங்களே என்கின்ற மாதிரியாக தொழிலில் சில கடன் சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட, அதாவது வளர்ச்சிக்கான கடன்கள் வந்தாலும் கூட, இனிமே தொழில் நல்லாக இருக்கும், இதுவரைக்கும் இல்லாத ஆதரவு தொழிலில் வியாபாரத்தில் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான வழிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் ஒரு சிறப்பான ஒரு ராஜயோகம். இதுவரைக்கும் உதவியாளர்கள் நல்லா கிடைக்காதவங்க, வேலைக்காரங்க சரியாக அமையலை, அல்லது வேலைக்காரங்களை நம்ப முடியல, நம்பி ஒரு இடத்துல விட்டுட்டு போக முடியல என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார தொழில் முனைவோர் வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே இனிமேல் அமைப்புகள் இந்த மாதிரியான நிலைமைகளில் எல்லாத்திலுமே நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மைகள், இனிமேல் எதற்கும் ஒரு சிறப்பு வருமானங்கள் வரக்கூடிய சூழல்கள் என நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7, 10ஆம் அதிபதியான புதன் இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். 10ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் 5ல் உட்கார்றது தொழிலில் அதிர்ஷ்டங்கள் இனிமேல் வரப்போகுதுன்றதை காட்டுது. 10ஆம் அதிபதி கடந்த காலங்களில் ஒரு 3-4 மாதமாகவே நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்தார். அது கொஞ்சம் பலவீனம்தான். ஏற்கனவே உங்களுக்கு கிரகங்கள் சாதகமான அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லாதனால வேலை தொழில் அமைப்புகள் அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லைங்க. இன்னையிலிருந்து அது அப்படியே நல்ல விதமாக மாறுதுங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. தொழில் அதிர்ஷ்டம் இனிமேல் நல்லாவே இருக்கும். இதுவரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவே இல்லை. ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக ஒரே சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அல்லது இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறணும், ஆனால் எனக்கு தான் எலிஜிபிள், யாரும் அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக இடமாறுதல், ஊர் மாறுதல், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை கேட்டுக்கொண்டிருந்து அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் அல்லது 25 நாட்களுக்குள் நீங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தவை உங்களுடைய அமைப்பிற்கேற்றாற் போல, மனதிற்கேற்றாற் போல அப்படியே கிடைக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நல்ல நாள். புதனுடைய அனைத்து நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலிய நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். 8, 9ஆம் அதிபதிகள் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற நிலைமையோடு அமைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்று. இதுவரைக்கும் அம்மா மேலே இருந்து வந்த ஒரு கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டை மீட்க முடியுமா என்னன்னு தெரியல, வீட்டை இப்போதைக்கு மீட்க முடியலன்னா கூட டியூவையாவது கட்ட முடியுமா, அதுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி சங்கடங்கள் இருக்குது என்கின்ற மாதிரியாக போன வருடம் முழுக்கவே மனசை கொஞ்சம் சரியில்லாத நிலைமையில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்திலிருந்தே படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியாதிபதி இனிமேல் ஒரு 3-4 மாத காலத்திற்கு நல்ல விதமாக அமைவார் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பாக்கியங்கள் நம்மை வந்து அடையும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3 வருஷமாகவே வீட்டில் ஒரு சுப விஷயங்களே நடக்கலைன்னு இருந்தவங்களுக்கு பெண்கள் சார்ந்த அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த வருடத்தின் இறுதியிலேயே குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் இப்போது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வலிமையான நல்ல திருப்பத்தை சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாகவே 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் வெற்றிகளை எதிர்பாராத விதத்தில் கொடுப்பார் என்பது தான் உண்மை. கடந்த சில மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த புதனுடைய காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கஷ்ட நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே 3ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி உச்சனாக இருக்கின்ற காரணத்தினால் மனைவியின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது மனைவிக்கு வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அல்லது குடும்பத்தில் மனைவி சேர்ந்து இருக்க முடியவில்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார ஆண்களுக்கு நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல மாற்றம் 20 அல்லது 25 நாட்களுக்குள் வரக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு.
4-7க்கு அதிபதியான புதன் இன்றிலிருந்து 2ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் வாழ்க்கை துணை மூலமாக லாபங்கள் வர வேண்டும் என்பது ஒரு விதிங்க. அந்த விதி இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது கணவனுக்கு வேலை இல்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது கணவருடைய போக்குகள் சரியாக இல்லை, முன்ன மாதிரி இல்லைங்க, அவர் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன்றாரு, ஏதோ ஒரு விஷயம் ஒரு பொறி தட்டுகிறது, இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார், ஃபோனை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போய் தனியாக உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ என்கின்ற விதமாக நம்முடைய கலாச்சாரத்தில் கணவனையே நம்பி இருக்கக்கூடிய மீனராசிக்கார மகளிர் எல்லாருக்குமே கணவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடந்த ஒரு 3 மாத காலமாக நன்றாக இல்லாதவர் இப்போது கொஞ்சம் தெளிந்திருக்கிறார், திரும்பி இருக்கிறார் என்கின்ற ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் புதன் 2ஆம் இடத்துல இருந்தாலே தொழில் முன்னேற்றங்கள் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வரும். இதுவரைக்குமே வேலையில் நன்றாக இல்லாதவர்கள், வியாபார அமைப்புகளில் நன்றாக இல்லாதவங்க, விவசாயம் சார்ந்த துறைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான வருமான குறைவுகள் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாம் சகலமும் சரிவரக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் ஒருவர் நல்ல விதமான ஒரு ஆழமாக சிந்தித்து பதிலன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா, அடிக்கடி ராசிபலன் பகுதியில் இந்த கிரகம் அந்த கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே ஐயா, இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னங்க, அதனால என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையில் ராசிபலன் பகுதியில் பரிவர்த்தனை அமைப்புகளை சொல்லுவதை விட ஒரு ஜோதிடர் ஜாதகத்தில் தான் நிறைய அதை பற்றி சொல்லுவார். பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்குது, குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்குது, செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இந்த பரிவர்த்தனை என்பது ஒருவர் தன்னுடைய வீடுகளை, இருப்பிடங்களை மாற்றிக்கொள்வது என்கின்ற அமைப்பில். பரிவர்த்தனா அப்படின்னா அது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கும். ஜோதிடமே சமஸ்கிருத மூலத்திலிருந்து தான் தமிழுக்கு வந்தது. எந்த ஒரு ஜோதிட பெயராக இருந்தாலும், எந்த ஒரு கிரக அமைப்புகள், என்ன பேர், ராசி வீடுகள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறதான். அப்போ பரிவர்த்தனை யோகம் என்பதற்கு ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்போ 2 கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்வது என்பது இங்கே பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் சொல்லப்படுகிறது. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் நல்லதுகளை செய்யுமா அப்படின்னு சொன்னால், என்னுடைய விளக்கமாக பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் காரக நன்மைகளை செய்யும் என்பதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை உற்று பார்த்தவன், ஆய்ந்து பார்த்தவன் என்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக இதனால் சொல்ல முடியுங்க. உதாரணமாக புதன் ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்தாலும், ஏதேனும் ஒரு நிலைமையில் பலவீனமான பகை வீடு அப்படி இப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த புதன் பரிவர்த்தனை அடைந்திருந்தால், அல்லது மறைவு ஸ்தானங்களில் இருந்து கூட அவர் பரிவர்த்தனை அடைந்திருந்தால், திரும்ப அவருடைய வீடான கன்னிக்கோ மிதுனத்திற்கோ வந்து விடுகின்ற நிலைமையில் இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் புதனுடைய காரகத்துவமான அறிவுத்திறன் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் அதனுடைய காரக நன்மைகளை செய்கிறது என்பது தான் உண்மை. ஆதிபத்தியம் என்பது 2ஆம் இடத்து அமைப்பாகத்தான் இருக்கும். உதாரணமாக 10ஆம் அதிபதி எங்கோ 6ஆம் இடத்தில் போய் மறைந்து விட்டு அதே நேரத்தில் அவர் பரிவர்த்தனையும் அடைகிறார் என்றால், அவருடைய ஆதிபத்தியமான 10ஆம் இடத்தை 6ஆம் இடத்தின் வழியாகத்தான் செய்வார். அதே நேரத்தில் நான் இப்போது சொன்ன மாதிரி அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ அமைப்புகள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இது இவ்வளவும் சொல்கிறது ஜோதிட விளக்கமாக இருக்கின்றதுனால கொஞ்சம் இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. ஆரம்பகால அமைப்புகள் இருக்கிறவங்க இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் நல்ல கிரக, நல்ல ஆதிபத்திய அமைப்பு பரிவர்த்தனை தாங்க ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இப்போ 6-8 பரிவர்த்தனை மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் பலன்களை கம்மியாகத்தான் தரும். உதாரணமாக இப்போ கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியவர். அவர் போய் 8ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையானால் அந்த பரிவர்த்தனை நன்றாக இருக்காது. எல்லா கிரக அமைப்புகளும் பரிவர்த்தனை பெற்றால் நன்றாக இருக்கும் என்பதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்லவர்கள் பரிவர்த்தனையாவது, 5-9 குடையவர்கள் பரிவர்த்தனையாவது, 1-10 குடையவர்கள் பரிவர்த்தனையாவது, 7-9 குடையவர்கள் பரிவர்த்தனையாவது, கேந்திர கோணம் அல்லது கேந்திராதிபதிகள் அல்லது யோகாதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது என்பது அவர்கள் இருவருடைய அந்த காரக நன்மைகளை அந்த ஜாதகருக்கு அப்படியே தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. மாறாக இப்போது நான் சொன்னதை போல 6-8 கூடியவர்களோ 10-8 கூடியவர்களோ ஒரு
கெட்ட ஸ்தானத்தையும் ஒரு நல்ல ஸ்தானத்தையும் உடையவர்கள் பரிவர்த்தனையானாலும் கூட அந்த கிரகங்களுடைய காரக அமைப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுமே தவிர அந்த நல்லவைகள் எதுவும் கொடுப்பதற்கு தடைகள் இருக்கின்றது என்பது தாங்க உண்மை. பொதுவாகவே பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்பது விதி என்பதால் பரிவர்த்தனை யோகம் ஜாதகத்தில் இருப்பது என்பது நல்லது தாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.